ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடி கமலி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மரவள்ளிக்கிழங்கு அடை. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் இட்லி அரிசி, 1 கப் கடலைப்பருப்பு, 3/4 கப் வெள்ளை உளுந்து. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லி அரிசி, கடலைப்பருப்பு, உளுந்து இது மூணுத்தையுமே நல்லா 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அது கூடவே 10 வரமிளகா, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டிங்கன்னா மிளகா கம்மி பண்ணிக்கலாம். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். மாவு நல்லா அரைப்படுறப்பே தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். மாவு நல்லா மேவாக இல்லாமல் ரவா பதத்துக்கு அரைச்சிக்கணும். இப்போ மரவள்ளிக்கிழங்கு நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கணும். நான் 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் நம்ம துருவி வச்ச மரவள்ளிக்கிழங்கு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி போட்டுக்கணும். நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர கலந்து விட்டுக்கணும். தோசைக்கல் நல்லா சூடானோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை நல்லா மெலிசாக ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் அது மேலாப்போல் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு சைடு நல்லா அடை வெந்ததும் அதை இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான மரவள்ளிக்கிழங்கு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுடி கமலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.